அண்மைச் செய்தி. பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ பெற மனைவிக்கு அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க கணவரின் கையெழுத்து அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னையைச் சேர்ந்த ரேவதி என்பவர் பாஸ்போர்ட் கோரி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து விசாரித்த போது கணவரின் கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஸ்போர்ட் அதிகாரி தெரிவித்தார். இந்த நிலையில் கணவருக்கும் தனக்கும் பிரச்சனை ஏற்பட்டு உள்ளதாலும் கணவர் தாக்கல் செய்த விவகாரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் கணவரின் கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி ரேவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ அல்லது அவரின் கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார். மேலும் கணவரின் கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதன் மூலமாக ஒரு பெண்ணின் கணவனை உடமையாக கருதும் இந்த சமுதாயத்தின் மனப்பான்மையே மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியின் செயல் காட்டுகிறது எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே கணவன் மனைவி உடனான உறவில் பிரச்சனை உள்ள நிலையில் கணவரிடமிருந்து கையெழுத்து பெற்று வருவது என்பது இயலாது என தெரிவித்த நீதிபதி திருமணம் ஆகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கணவனின் அனுமதி கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் எனவும் கணவனின் கையெழுத்து பெற வேண்டும் என்று நடைமுறையை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது என தெரிவித்த நீதிபதி மனுதாரரின் விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.